எப்ஸ்டின் லீக்ஸ் மிதமிஞ்சின அதிகாரத்திலையும் பண திமிரலையும் ஆடின பல புள்ளிகளுடைய கோரமுகம். எப்ஸ்டின் ஃபைல்ஸ் நாட்டையே உழுக்கக்கூடிய இந்த லீக்ஸ் இதில் முக்கியமாக அட்ரினோகிராம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதாவது இளமையை தக்க வச்சுக்கிறதுக்காக, நீடித்த ஒரு இளமைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய தயார் நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் இந்த அட்ரினோகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவாகியிருக்கு. அதுக்கு முன்னாடி எப்ஸ்டீன் இப்படி ஒரு கொடூரனுடைய தனி தீவில், மர்மமான தீவில் தங்களுடைய உடலையும் மனசையும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளம் குருத்துக்களை பலியிட்ட, தங்களுடைய இச்சைக்காக பயன்படுத்திக்கிட்ட லைம்லைட் பிசாசுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பல புள்ளிகளுடைய பேர் இப்போ வெளிவந்துகிட்டே இருக்குது தொடர்ந்த வண்ணமா. ஸோ ப்ளீஸ் டைமை மேக் பண்ணிவிட்டு போய் ஜஸ்டிஸ் ஆஃப் யூஎஸ் வெப்சைட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். இல்லை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எப்ஸ்டீன் கேஸ், எப்ஸ்டீன் லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் கிடைக்கும். எல்லா தனி மனுஷங்களுமே தங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அவசியமாக இருக்குது. நம்மளுடைய கனவுக்கு கூட எட்டாத அளவுக்கு நம்ம லெஜெண்ட்ஸ்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருடைய முகத்திரையுமே கிழிஞ்ச வண்ணமாக இருக்குது. அறிவியலுக்கு வெளியே இயங்கக்கூடிய ரகசிய கல்ட் அமைப்புகள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கமிங் டு த பாயிண்ட், அட்ரினோகிராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அட்ரினோகிராம் இன்ஜெக்ஷன் அண்ட் பர்பஸ்ஃபுல்லி ரொம்ப அச்சம் ஏற்படுது, என்னால் பயத்தை தாங்கிக்கவே முடியலன்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு உருவாகக்கூடிய பிளட்ல இருக்க அட்ரினலினுடைய அந்த மிகுந்த அந்த சத்தத்தான் நம்ம அட்ரினோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அட்ரினலின் ஆக்சிடைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அட்ரினோகிராம் அப்படிங்கிறது உருவாகுது. இது அறிவியலுக்கு வெளியே இயங்கக்கூடிய ரகசிய கல்ட் அமைப்புகள் அட்ரினோகிராம் குருதியை வச்சுக்கிட்டு இளமையை மீட்டெடுக்கக்கூடிய தீவிரமான சடங்குகளை இப்போவும் முயற்சி செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வலுவான குற்றச்சாட்டுகள் இப்போ எழுந்திருக்கு. அதாவது எப்ஸ்டீன் தீவில் இப்படி ஒரு சடங்கு பல வருடங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. குழந்தைங்களை சித்திரவதை பண்ணி ஒரே நேரத்தில் அபியூஸ்க்கும் இந்த மாதிரியான பிளட் சக்கும் ஆளாகக்கூடிய இளங்குருத்துகள் சத்தியமாக உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. மனிதத்தன்மையே இல்லாத இந்த செயலை பண்ணது யாருன்னா, இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய லைம்லைட் பிசாசுகள் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதில் பாதிப்படைஞ்ச நிறைய விக்டிம்ஸ் இப்போ வெளியில் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை வச்சாலும் கூட அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய படித்த நிறைய உள்ளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல, நீங்களா யாரோ ட்ரைன் பண்ணி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்க? அதாவது விக்டிம்ஸையே அக்யூசேஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மனிதத்தன்மையற்ற, ஈவு இறக்கம் இல்லாத ஈனப்பிறவிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இவங்களை பற்றி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னாலும் கூட அதையும் தெரிவிச்சிருங்க. அதுங்கெல்லாம் பார்த்து சாவட்டும்.